வணக்கம். HKS வாய்ஸ் மீடியா நேயர்களே, தமிழ்நாடு அரசியல்ல இப்போ ஒரு மிக முக்கியமான விவாதம் கிளம்பி இருக்கு. அதுவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் இப்போதைய புதிய அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் மிகப்பெரிய குடைச்சலை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் புதிய பேருந்துகளை தொடங்குற விழாவுக்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 300 புதிய பேருந்துகளை சென்னைக்கு வரவழைச்சிருக்காங்க. இதை கடுமையா எதிர்த்திருக்காரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அது மட்டும் இல்லாம இது முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு அணுகுண்டையும் தூக்கி போட்டிருக்காரு. நேயர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உலகமே, நாடே கடும் எரிபொருள் தட்டுப்பாட்டுல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. டீசல் விலை, பெட்ரோல் விலை விஸ்வரூபம் எடுத்து நிக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு போக்குவரத்து கழகங்கள் எல்லாமே ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான கோடிகள் நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்குன்னு தினசரி செய்திகள் வருது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தேவையில்லாம பல 100 கிலோமீட்டர் தொலைவுல இருந்து 300 பேருந்துகளை சென்னைக்கு ஓட்டிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுக்கு ஆகிற டீசல் செலவு, சுங்க கட்டணம், டிரைவர் கண்டக்டர்களுக்கான படிகள், இதெல்லாம் யார் வீட்டு பணம்? மக்கள் வரி பணம் தானே. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிகச்சரியான ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். கடந்த காலங்கள்ல கூட புதிய பேருந்துகள் தொடக்க விழா நடந்திருக்கு. அப்போதெல்லாம் சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற சில மண்டலங்கள்ல இருந்து மட்டும் பேரளவுக்கு பேருந்துகளை கொண்டு வந்து விழாவை நடத்துவாங்க. ஆனா இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஸ்தம்பிக்க வைக்கிற மாதிரி 300 பேருந்துகளை சென்னைக்கு வரவழைக்க உத்தரவிட்டது யார்? அந்த அதிகாரி. அரசாங்கத்தை நடத்துறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா, இல்ல தன்னிச்சையாக முடிவெடுக்கும் அதிகாரிகளா? முதல்வர் விஜய் அவர்கள் நிர்வாகத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படும் நிலையில் இப்படி ஒரு ஊதாரித்தனமான, தேவையற்ற நஷ்டத்தை ஏற்படுத்தும் செயலை செய்ய அந்த அதிகாரிக்கு எப்படி துணிச்சல் வந்தது? HKS வாய்ஸ் மீடியா சார்பாக நாமும் இந்த கேள்வியைத்தான் முன்வைக்கிறோம். புதிய முதலமைச்சருக்கு தெரியாமல் அதிகாரிகள் தன்னிச்சையாக செயல்படுகிறார்களா, அல்லது அதிகாரிகளின் இந்த செயலை முதல்வர் கண்டும் காணாமல் இருக்கிறாரா என்பதை அரசு தெளிவுபடுத்த வேண்டும். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை வைத்தது போல சென்னைக்கு வீணாக வரவழைக்கப்பட்ட அத்தனை பேருந்துகளையும் உடனடியாக அந்தந்த மண்டலங்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தையும் போக்குவரத்து கழகத்தின் நிதியையும் வீணடித்த அந்த அதிகாரி யார் என்பதை கண்டறிந்து அவர் மீது முதலமைச்சர் விஜய் அவர்கள் உடனடியாக கடுமையான சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்போதுதான் அரசு பணத்தை வீணடிக்கும் மற்ற அதிகாரிகளுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும்.